கடந்த பிப்ரவரி 28 ஆரம்பமான அமெரிக்க ஈரான் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத் நகரில் 21 மணித்தியாலங்களுக்கு மேலாக நடைபெற்ற தீர்மானமிக்க பேச்சுவார்த்தை எவ்வித உடன்பாடுமின்றி நிறைவடைந்துள்ளது. இந்த பேச்சுவார்த்தையின் போது அமெரிக்கா முன்வைத்த நிபந்தனைகளை ஈரான் ஏற்கவில்லை. பேச்சுவார்த்தை தொடர்பில் அமெரிக்காவின் நிலைப்பாடு என்ன? இணக்கப்பாடு எட்டப்படாமை அமெரிக்காவை விட ஈரானுக்கே மோசமான செய்தியாக அமையும் என அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸ் தெரிவித்துள்ளார். ஈரானுடன் சில முக்கியமான கலந்துரையாடல்களை நடாத்தியுள்ளோம். அது ஒரு நல்ல செய்தி. ஆனால் கெட்ட செய்தி என்னவென்றால் எம்மால் ஒரு இணக்கப்பாட்டிற்கு வர முடியவில்லை. இது அமெரிக்காவை விட ஈரானுக்கே பாதகமானது என நான் நினைக்கின்றேன். எனவே உடன்பாடு எட்டப்படாமலேயே நாங்கள் மீண்டும் அமெரிக்கா திரும்புகின்றோம். அவர்கள் அணு ஆயுதங்களை தயாரிக்க மாட்டார்கள் என்பதற்கான தெளிவான உறுதிமொழிகள் நமக்கு தேவை. அதுவே அமெரிக்க ஜனாதிபதியின் முக்கிய நோக்கமாகும். ஆனால் அவர்கள் அதற்கு தயாராக இல்லை. எனவே எமது இறுதியான மற்றும் சிறந்த முன்மொழிவை விடுத்து நாம் வெளியேறுகின்றோம். ஈரான் அதனை ஏற்குமா என பார்ப்போம். பேச்சுவார்த்தையை முடித்துக் கொண்ட அமெரிக்க தூதுக்குழுவினர் ஏர்ஃபோர்ஸ் 2 விமானத்தின் மூலம் மீண்டும் அமெரிக்கா புறப்பட்டனர். ஈரானின் பதில் என்ன? அமெரிக்கா தனது பேச்சுவார்த்தை குழுவின் நம்பிக்கையை வெல்ல தவறிவிட்டதாக ஈரானின் சபாநாயகர் முகமது பாகர் காலிஃபாக் தெரிவித்துள்ளார். யுத்தத்தின் மூலம் பெற முடியாத அனைத்தையும் பேச்சுவார்த்தை மூலம் பெற அமெரிக்கா முயற்சிப்பதாக ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. சில விடயங்களில் உடன்பாடு எட்டப்பட்டாலும் இன்னும் சில விடயங்களில் இணக்கப்பாட்டுக்கு வர முடியவில்லை என ஈரானின் வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார். முதலாம் கட்ட பேச்சுவார்த்தையிலேயே போருக்கு சாதகமான தீர்வு கிடைக்கும் என தாம் எதிர்பார்க்கவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். யுத்த நிறுத்தத்துக்காக அமெரிக்கா முன்வைத்துள்ள நிபந்தனைகள் அநீதியானவை மற்றும் நியாயமற்றவை எனவும் ஈரான் சுட்டிக்காட்டியுள்ளது. பாகிஸ்தானின் மத்தியஸ்தம் தொடருமா? அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலான பேச்சுவார்த்தைகள் தொடர்வது மிகவும் முக்கியமானது என பாகிஸ்தான் சுட்டிக்காட்டியுள்ளது. நீண்டகால அமைதியை எட்டுவது இரு தரப்பிற்கு முக்கியமானது. இதற்காக இரு தரப்பினரும் நேர்மறையான அர்ப்பணிப்பை காட்டுவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். பேச்சுவார்த்தைகளுக்காக நாம் தொடர்ந்து முன்னிற்போம். இதேவேளை லெபனானுடன் நேரடி சமாதான பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கு தாம் ஒப்புதல் அளித்துள்ளதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவித்துள்ளார். இதற்காக இரு முக்கிய நிபந்தனைகளை அவர் விதித்துள்ளார். நிலையான மற்றும் உண்மையான அமைதி ஒப்பந்தத்தை ஏற்படுத்துதல், ஹிஸ்புல்லா அமைப்பு ஆயுதங்களை முழுமையாக களைதல் போன்றன இவற்றில் அடங்குகின்றன. இந்த பேச்சுவார்த்தை ஆரம்பமாவதற்கு முன்னர் இரு நாட்டு தூதுவர்களும் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தில் சந்திக்க உள்ளனர். இஸ்ரேல் தூதுவர் ஏச்சியா லைட்டர் மற்றும் லெபனான் தூதுவர் நாடா ஹமாதே மோவட் ஆகியோருக்கு இடையிலான கலந்துரையாடல் நாளை மறுதினம் இடம்பெறவுள்ளது. யுத்த நிறுத்தத்தை அறிவிக்கவும் பேச்சுவார்த்தைக்கான திகதியை தீர்மானிக்கவும் பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது. பேச்சுவார்த்தைக்கு எதிராக லெபனானின் எதிர்ப்பு ஏன்? பேச்சுவார்த்தைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்று பெய்ரூட்டில் திரண்ட போராட்டக்காரர்கள் லெபனானின் ஜனாதிபதி ஜோசப் அவ்னை ஜியோனிசவாதி என விழித்தனர். எதிரிக்கு கை கொடுப்பதற்காக அவர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என போராட்டக்காரர்கள் வலியுறுத்தினர். இதேவேளை பேச்சுவார்த்தைகளில் ஹிஸ்புல்லாவை புறக்கணிப்பது லெபனானை ஈடு செய்ய முடியாத பாதுகாப்பு அபாயங்களுக்கு உள்ளாகும் என லெபனான் பிரதமர் நவாப் சலாமுக்கு ஈரானின் ஆன்மீக தலைவரின் ஆலோசகர் அலி அக்பர் வெடையாட் எச்சரிக்கை விடுத்துள்ளார். லெபனான் மீது இஸ்ரேல் தொடர்ந்தும் தாக்குதல். இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையே தொடர்ந்தும் தாக்குதல்கள் இடம்பெறுகின்றன. இஸ்ரேலிய தாக்குதல்களினால் லெபனானில் இதுவரை 2020 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 6436 பேர் காயமடைந்துள்ளதாக லெபனான் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. உயிரிழந்தவர்களில் 165 குழந்தைகள், 85 டாக்டர்கள் மற்றும் 248 பெண்கள் அடங்குவர். நேற்று நடத்தப்பட்ட தாக்குதல்களில் மாத்திரம் 97 பேர் உயிரிழந்துள்ளனர்.